எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான நார்த் இந்தியன் லஞ்ச் காம்போ ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். மட்டர் பன்னீர் மசாலா வச்சு நல்ல சாஃப்டான ஃபுல்காஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபுல்கா பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு போடுங்க. உப்பு போட்டதும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணியை சேர்த்து பிசைய ஆரம்பிக்கலாம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூடில் இருக்கணும். சுடு தண்ணி சேர்க்கறதுனால புல்கா ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ இதை 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு ஈரத்துணியில் மூடி 30 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா லைட்டாக, நல்ல ஈரமாக, நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. இதை இன்னும் 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைங்க. அடுத்து மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. மாவை உருட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு சப்பாத்தி கல்லில் கொஞ்சம் மாவை தூவி உருட்டின மாவை வச்சு இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கி தேய்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ரவுண்டாக தேய்க்க வரலன்னா நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப் மூடியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப மெலிசாவும் தேய்க்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப திக்காகவும் தேய்க்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி தேய்க்கணும். அடுத்தது ஒரு தவா வச்சு கல் சூடானதும் அதில் தேய்ச்ச மாவை போடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. மேல் பக்கம் ஸ்லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சதும் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. இப்போ எடுத்துட்டு நேராக அடுப்பில் வைங்க. அடுப்பில் வைக்கும்போது எந்த பக்கம் கொஞ்ச நேரம் வேக வச்சோமோ அந்த சைடு கீழ்ப்பக்கம் இருக்கிற மாதிரி வைங்க. ஒரு பக்கம் உப்பி வந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. உடனே அடுப்புலேருந்து எடுத்துருங்க. ஸோ அருமையான ஃபுல்கா ரெடி ஆயிடுச்சு. பட்டாணி பன்னீர் கிரேவி செய்ய முதல்ல தேவையான பொருட்களை வதக்கிக்கலாம். ஒரு கடாய் சூடாக்கி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 6 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 3 நறுக்குன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் 4 நறுக்குன தக்காளி சேர்த்து சாஃப்டாக வேக விடுங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு போடுங்க. வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கலவையை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். இப்போது அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி அரைச்ச வெங்காயம் தக்காளி மசாலாவை ஆட் பண்ணி கிண்டுங்க. கலவை கொதிச்சதும் 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வேக வச்ச பச்சை பட்டாணி 1/2 கப், சின்ன சின்னதாக கட் பண்ண பன்னீர் 200 கிராம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த டிஷ் ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய டிஷ். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1/2 கப் தண்ணி ஊற்றி கிண்டி விட்டு 10 நிமிஷம் மூடி வச்சு சமைக்கலாம்.
10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சம் கசூரி மேத்தி, நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பர் டேஸ்டியான பட்டாணி பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, ரோட்டி, நான் இல்லைனா ரைஸ் கூட சூடாக பரிமாறலாம். ஸோ ஏதாவது சிம்பிள் பட் நல்ல டேஸ்டியாக சாப்பிடணுன்னா இந்த காம்பினேஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கே நீங்கள் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்கிட்டு இதை செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.